ஹலோ யூரன், வெல்கம் டு பிரைஸ் ஆப்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்? ஓகே, இன்னைக்கு வந்து ஜூன் 1. நம்ம நாளைக்கான மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும், என்னென்னலாம் நாளைக்கு மார்க்கெட்ல முக்கியமாக பார்க்க வேண்டிய லெவல்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடும். பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஆட். ஓகே, அண்ட் நான் ஒரு லாஸ் ஒன்று பண்ணியிருப்பேன். என்னன்னா, லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸாக்டா ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னோட என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பொசிஷன் இந்த இடத்துல கரெக்டா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கன்ஃபர்மேஷன் கொடுத்தது, ஆனா ப்ராஃபிட் ரன் ஆச்சு. நீங்க பாத்திருப்பீங்க, ஆல்மோஸ்ட் 9,000 rupees வரைக்கும் ப்ராஃபிட் ரன் ஆச்சு அந்த ட்ரேட்ல. ஷார்ட் பொசிஷன் இங்க என்ட்ரி எடுத்திருப்போம். ஓகேங்களா, இங்க என்ட்ரி எடுத்திருப்போம். நான் செட் பண்ண டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோ வரைக்கும் செட் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 15,000 rupees நியர்பை டார்கெட் க்ளோஸ் டு 14,800 சம்திங் ப்ராஃபிட் வந்தா க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்ணேன். ஆனா எனக்கு அன்னைக்கு டேல 9,000 வந்து நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க ப்ரோ, அது க்ளோஸ் பண்ணிருக்கலாமேன்ட்டு. ஏன்னா அப்படி நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, டார்கெட் போறதுக்கு முன்னாடியே நம்ம க்ளோஸ் பண்ணா நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடும். கரெக்டா ஸ்டாப் லாஸ் டார்கெட் எதனா ஒன்று வந்தா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட போறோம். எமோஷன்ஸ் இதில் தான் அதிகமாக ஆக்ட் ஆகும். பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஏன்னா நம்ம டிசிப்ளினா ஓவர் ட்ரேட் பண்ணல. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணோம், லாஸ் வந்துச்சு, புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். அடுத்த நாள் பார்த்துக்கலாம். கேபிட்டல் இன்னும் நம்ம ஒரு நாள் கேபிட்டல் இருந்து ஒரு சர்டைன் அமௌண்ட், சின்ன அமௌண்ட் தான் லாஸ் பண்ணியிருக்கோம். பெரிய விஷயம் கிடையாது, பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்? நாளைக்கு மார்க்கெட் வந்து நமக்கு லைக் பையிங் போகுமா செல்லிங் போகுமான்ட்டு நம்ம ஒரு க்ரூஷியல் லெவல் பார்க்கலாம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்டோட கிஃப்ட் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்துரும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம கொஞ்ச நாளா கிஃப்ட் நிஃப்டி லெவல்ஸ் பெருசா வாட்ச் பண்றது கிடையாது. ஏன்னா நியூட்ரலா தான் இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பெருசா அப்பும் கிடையாது, டவுனும் கிடையாது. ஒரே ரேஞ்ச் நியூட்ரல் தான் நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேல் ஆயிட்டு இருந்தது. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் இப்பயுமே நியூட்ரலா தான் இருக்கு, பெரிய டிஃபரெண்ட் கிடையாது. மேபி நாளைக்கு வந்து நீங்க 8:30க்கு பாத்தீங்கன்னா இன்னொரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே ஃபைன். இப்ப நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகும், எங்கெங்கெல்லாம் நாளைக்கு ரியாக்ட் ஆகும் அப்படின்னா 55,646 வந்து லைக் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 55,646. ஓகே, இந்த ரேஞ்ச் நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் எதை பேஸ் பண்ணி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour பேஸ் பண்ணி. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour மார்க்கெட் வந்து மேலவே கன்சால்டேஷன் எடுக்குது அப்படின்னா 55,646 வந்து நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இல்ல நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்குள்ளே ஓப்பன் மார்க்கெட்ல ஒரு 10 நிமிஷம், ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல மார்க்கெட் நல்ல மொமெண்டம் கொடுத்து இறங்கிடுச்சுன்னா இங்க வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இப்ப கரண்ட் வியூல மார்க்கெட் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா சப்போர்ட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஒன்னா 55,000. இப்போ நீங்க வந்து ட்ரேட் எடுக்கும் போது ஓஐ டேட்டா பாத்துக்கோங்க. மேபி நாளைக்கு ஓஐ டேட்டா எங்க இருக்கு, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வியூ என்னன்னா 56,000ல இப்போ இதை பிரேக் அவுட் ஆச்சுனாலும் கால் ஆப்ஷன் எடுக்க வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ 56,000ல தான் நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஓஏ டேட்டாவோட ஸ்ட்ராங் லெவல்ஸ் இருக்கும். இத பிரேக் அவுட் கொடுத்தா, ஏன்னா இப்போதைக்கு கரண்டா இருக்கிற ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து பார்த்தா 55,019. ஆனா மார்க்கெட் என்ன ஆகும்னா லைக் நம்மள ட்ராப் பண்ணி மேல போற மாதிரி ட்ராப் பண்ணி 56,000ல இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா நான் ரவுண்ட் நம்பர்ஸ்ல டேட்டா எப்பயுமே அதிகமா இருக்கும், நம்ம ரிவர்சல் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நாளைக்கு எப்படி நம்ம சேஃபா ட்ரேட் பண்றதுன்னா ஒரே ஜோன் தான். லைக் இதை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேன் பாருங்களேன், இந்த லெவலை எக்ஸ்டெண்ட் பண்றேன். இப்போ இந்த லெவல்குள்ள வந்துச்சுன்னா, இப்போ இந்த லெவலுக்கு கீழே வந்தா மட்டும்தான் நம்ம செல்லிங் போகணும். இப்போ எந்த லெவல் அப்படின்னா 55,600. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 பாயிண்ட்ஸ் டிஃபரெண்ட் இருக்கலாம். அது கரெக்டா எக்ஸாக்டா சொல்ல முடியும், லைவ் மார்க்கெட்ல சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 55,600. ஓகேங்களா, 55,600. ஆமா, 55,600 நமக்கு மார்க்கெட் நாளைக்கு பிரேக் ஆகுதுன்னா தான் நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு இங்க இருந்து. ஓகே, அது வரைக்கும் நம்மளோட ட்ரெண்ட் வந்து அப்டேன்ல தான் இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகுது. நீங்க எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியல. லைக் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட்ல கனெக்ட் பண்ணி டிரா பண்ணீங்கன்னா இடத்துல ரெசிஸ்டன்ட் இங்க தெரியுதுங்களா, இந்த இடத்துல இங்க நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் நமக்கு ஒன்று நடந்துட்டு இருக்கு. இதை நிறைய பேர் வாட்ச் பண்ணிக்க மாட்டீங்க. நாளைக்கு லைவ் மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்களேன், நிறைய ரியாக்ட் ஆகும். இப்போ நாளைக்கு மேபி மார்க்கெட் வந்து இங்க ஸ்லோவா பிரேக் அவுட் ஆனு வச்சுக்கோங்க, 56,000 ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த பாயிண்ட் நமக்கு ஃபாலோ ஆக கரெக்டா இருக்கும். ட்ராப்ல போய் மாட்டிக்காதீங்க. இங்க போய் நம்ம நிறைய பேர் வந்து கால் ஆப்ஷன் பிளான் பண்ணுவோம். 55,910 பிரேக் அவுட் ஆயிடுச்சு, நம்ம இங்க இருந்து மார்க்கெட் நாளைக்கு மேல போக போது நினைச்சு கால் ஆப்ஷன் பிளான் பண்ணுவீங்க. இந்த லெவல் எல்லாமே நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் கால் ஆப்ஷன். நீங்களா பிரேக் அவுட் கொடுக்கணும். 56,200 வரைக்கும் போயிட்டு நமக்கு 56 கிட்ட வந்துச்சுன்னா தான் பையிங் போகணும். இப்ப டைரக்டா பிரேக் அவுட் ஆகுதுன்னு யாரும் பை எடுத்துக்காதீங்க, ஏன்னா ஃபேக் பிரேக் அவுட் வர பாசிபிள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே போல நமக்கு லோவர்ல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருக்கு பாருங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். இந்த லோ இருக்கு பாத்தீங்களா,
இப்போ இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த லோ வரைக்கும் வர வேணாம், இந்த லோ வந்தாலே நம்ம ட்ரேடர் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம் இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஏன்னா இப்ப கரண்டா அந்த சப்போர்ட் நமக்கு யூஸ் ஆகாது. மேபி இந்த லோ உடைக்குதுன்னா மட்டும்தான் இந்த இடத்துல சப்போர்ட், இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் ஒன்று இருக்கு பாருங்க. ஓகே, லைக் ட்ரெண்ட் லைன் எடுத்து இப்படி நம்ம டிராப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பர் ட்ரெண்ட் லைன் ஒன்று கனெக்ட் ஆகும். ஏன்னா எப்படி டிராப் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி தெரியலன்னா உங்களுக்கு நான் அப்கமிங்ல வீடியோஸ் மேக் பண்ணி அப்டேட் பண்றேன். பர்ஃபெக்டா. ஏன்னா உங்க கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது தெரியும் எதுக்காக நம்ம எப்படி லெவல்ஸ் டிராப் பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 56 55,600 பிரேக் அவுட் ஆகுனா தான் இந்த லைன் வந்து வேலிடா ஒர்க் ஆகும். அதுக்கு இந்த லெவல் நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா, நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா 55,000 55,600 ஒரு நிமிஷம் இருங்க பார்ப்போம். 55,000 ஓகேங்களா, 56,000 இந்த லெவல் வந்து மார்க்கெட் நாளைக்கு பிரேக் அவுட் ஆனாதான், இந்த பாயிண்ட் நாளைக்கு பிரேக் அவுட் ஆனா மட்டும் தான் நம்ம வந்து கால் ஆப்ஷன்ல கன்சிடர் பண்ணணும். அதுக்கு வெயிட் பண்ணுங்க. அப்புறம் அப்போ நமக்கு மார்க்கெட் கால் ஆப்ஷனே போகாதுன்னா இங்க ஒரு ஜோன் இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க, நான் வந்து நிறைய சொல்லியிருப்பேன். 55,600 உடைச்சுக்குதுன்னா தான் புட் ஆப்ஷன் கீழே போகும். என்ன ஆகும்னா மார்க்கெட் நிலை நல்லா நோட் பண்ணி சைட்வேஸ்ல மார்க்கெட் இருக்கணும். ஓப்பன் மார்க்கெட்ல லைக் ஸ்லோவா கன்சால்டேஷன் எடுக்குதுன்னு பார்த்துட்டு ஸ்லோவா இங்க டச் பண்ணுச்சுன்னா இங்க இருந்து நமக்கு ஈஸியா ரிவர்சல் கொடுக்கும். இந்த லோ டு ஹை வந்து ஈஸியா கொடுத்துரும். இந்த லோ டு ஹை கூட வேணாம், இப்ப நமக்கு இங்க வரைக்கும் போச்சாலும் நமக்கு ஈஸியா வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிக்கலாம். அந்த லோ டு ஹை வந்து பாருங்களேன், நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து 200 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்க கரெக்டா பிரீமியம் எடுத்தீங்கன்னா நமக்கு 110 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கரெக்டா உங்களுக்கு டெல்டா கால்குலேட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் கிடைச்சிரும். அதாவது ஆல் டைம் இந்த ஹை வரைக்கும் போச்சா 300 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. 200 இந்த லோல இருந்து 200 பாயிண்ட்ஸ் கிடைச்சாலே ட்ரேட் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபைன். இங்க கன்ஃபர்மேஷன் வச்சிடுங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி பை ஷோ ஆகுது. இப்போ நான் இங்க இருந்து ரிவர்சல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம், இங்க இருந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி பை ஷோ ஆகுனா நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல உங்களோட ஸ்ட்ராட்டஜி இங்க செல் ஷோ ஆகுனா வெயிட் பண்ணி பாருங்க. எண்ட் ஆஃப் த டேல யாரோடது ஒர்க் ஆகுதோ அதை வச்சு நம்ம ட்ரேடிங் எடுத்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகே, இதுதான் நமக்கு நாளைக்கான பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். நான் சொல்லியிருப்பேன் எப்படி எல்லாம் ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. ஒன் செகண்ட். ஆனா 55,154 தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்க்கலாம். ஏன்னா ஒண்ணு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒண்ணு இந்த ஹையர் பிரேக் அவுட் கொடுத்து நல்லா மூவ் ஆடும். இல்ல இந்த லோ பிரேக் அவுட் கொடுத்துனா 55,154 வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆயிடும். இதுதான் நம்ம நாளைக்கு பார்க்க வேண்டிய லெவல்ஸ். பிகினரா இருக்கீங்கன்னா இதுக்குள்ள எடுக்காதீங்க ட்ரேட், விட்டுருங்களேன். பிகினரா இருக்குன்னா ஏன்னா எப்படி மூவ் ஆகும்னு தெரியாது. பிகினர் வந்து நோ ட்ரேட்னு போட்டுக்கோங்க. அந்த இடத்துல நோ ட்ரேட் எடுக்காதீங்க ட்ரேட். ஒன்னு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்க எடுத்துக்கலாம், இல்ல லோ பிரேக் அவுட் கொடுக்கல. ஏன்னா ஒரு பக்கம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் எடுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் இருந்தீங்கன்னா கம்மி லாட்ல எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். ஓகேங்களா, ஃபைன். அடுத்தது நாளைக்கு வந்து நிஃப்டி எப்படி இருக்கும்னு பார்த்துடலாம். ஏன்னா நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா கரண்டா வந்து ஒரு ஜோன் ரேஞ்சில டிராவல் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஜோன் இது வரைக்கும் டிராப் பண்ணிருந்தேன். இப்போ என்னன்னா இந்த ஜோனை கொஞ்சம் மாத்திக்கலாம். ஏன்னா இந்த ஜோனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஜோன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு நிறைய டைம் ரிவர்சல் ஆகுது. இப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், இந்த ஜோனை இன்கேஸ் நமக்கு உடைக்குது, அந்த ஜோனோட கரெக்டா ஸ்ட்ராங் இப்போ 1 hour டைம் ஃப்ரேம்ல எதுவுமே கீழே க்ளோஸ் வைக்கல பாருங்க. அதான் க்ளோஸ் அண்ட் க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு போக போக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்ட்டு. லைக் கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ 24,724 உடைக்குதுனா தான் நமக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட். இப்போ இதுல வந்து நிறைய லெவல்ஸ் டிராப் பண்ணிருப்போம். ஒரு நிமிஷம் ப்ரீவியஸோட ஹிஸ்டரி பார்த்து எந்தெந்த லெவல்லாம் தேவையில்லைன்னு நான் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இதுல கொஞ்சம் லெவல்ஸ் மட்டும் மாடிஃபை பண்ண வேண்டியதா இருக்கு. நான் அதை பார்க்கவே இல்லை, இப்பதான் பார்த்தேன். ஒரு நிமிஷம் மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கரண்ட் இப்போ எப்பவுமே நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணும்போது கரண்டா இருக்க லெவல்ஸ் டிராப் பண்ணக்கூடாது. ஹிஸ்டரியை டிராப் பண்ணிட்டு தான் கரண்ட் லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணணும். அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா அது லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபைன். ஓகே, டிரா பண்ணியாச்சு. இப்போ கரண்டா இருக்க லெவல்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே ஃபைன். ஆனா என்னோட வியூ என்னன்னா நிஃப்டில மேக்ஸிமம் ட்ரேட் போகாதீங்க. ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஜோனா இருக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க பேங்க் நிஃப்டி நல்ல ரெக்கவரி, ஆனா நிஃப்டி ரெக்கவரி கொடுக்கல. அதுக்கு என்ன ரீசன்னா நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும். லைக் இதுல ஷோ பண்ணிருப்போம் பாருங்க. இப்ப பேங்கிங் செக்டர் எல்லாமே சூப்பரான ரிட்டர்ன்ஸ் நமக்கு போன ஃப்ரைடே. ஆனா மத்த செக்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நெகட்டிவ். அப்ப நமக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்? பேங்கிங் செக்டார்ஸ் இப்போ நிஃப்டி வந்து கண்டிப்பா ஃபாலோ ஆக வேண்டியது. ஆனா பேங்கிங் செக்டர் நமக்கு ப்ரெஷர் கொடுத்ததால பேங்கிங் செக்டர் பாருங்களேன், நமக்கு 1%, 1.8% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நான் லோல தான் பிரேக் அவுட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா பேங்க் நிஃப்டி அதோட மூவ்னால நமக்கு மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது கரெக்டா எக்ஸ்பெக்ட் பண்ணும், அது லாஸ் ஆயிடுச்சு. அது பாத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்த செக்டார்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஐடி, ரிலையன்ஸ், ஓஎன்ஜிசி இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப மார்க்கெட் வந்து லோல ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு, பார்க்கலாம் நமக்கு. ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது லோ பிரேக் அவுட் ஆகுதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், பார்க்கலாம்.
ஏன்னா இந்த ஹைல எனக்கு வந்து எந்த விதமான வியூவும் கிடையாது. ஏன்னா நமக்கு நெறைய சைட்வேஸ் இருக்கு. அப்ப நம்மளால மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல புஷ் பண்ணி மேல கொண்டு போகவே எ ல லைக் எப்படின்னா டெக்னிக்கல கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடியாது. நிஃப்டில போனீங்கன்னா, பேங்க் நிஃப்டினா உங்களுக்கு கிளியரா சொல்லியிருப்பேன். பேங்க் நிஃப்டி எப்படி டெக்னிக்கல ஃபாலோ பண்ணணும். நாளைக்கு ஒரே லெவல் தான். இப்ப அப் ட்ரெண்ட்ல போகுதுன்னா ட்ரேட் எதுவும் எடுக்காதீங்க. நீங்க நிஃப்டி வந்து ட்ரேட் எடுக்காதீங்க நாளைக்கு. நோ ட்ரேட்ன்னு போட்டுக்கோங்க இந்த ரேஞ்ச்ல. இன் கேஸ் நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து லோவா பிரேக் அவுட் ஆகுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டி நாளைக்கு இந்த லோ பிரேக் அவுட் ஆயிட்டு 1 ஹவர்ல நமக்கு செல்லிங்ல க்ளோஸ் வைக்குதுன்னா, அகைன் வந்து பாத்தீங்கன்னா 24,724. இப்போ இது நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், நிஃப்டில வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் வியூ இல்ல. நம்ம ட்ரேட் எடுக்க வியூ இல்லன்னு சொல்லியிருப்பேன். அதுக்காக என்ன பண்ணலாம்னா, ட்ரேட கொஞ்ச நாள் ஸ்கிப் பண்ணலாம். தப்பே கிடையாது. ட்ரேட் வந்து கம்பல்சரி எடுத்து தான் ஆகணும். தெரியாத அன்னைக்கு ஸ்கிப் பண்ணுங்க. தெரிஞ்ச அன்னைக்கு கரெக்ட்டா போட்டு ட்ரேட் எடுங்க. அதுதான் மெயினான விஷயம் மார்க்கெட்ல. ஓகே. ம். ஓகே. இப்போ நிஃப்டில பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியிற அன்னைக்கு மட்டும் ட்ரேட் எடுக்கலாம். தெரியாத அன்னைக்கு நம்ம போயிட்டு புஷ் பண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இருக்கிற ட்ரேடும் நமக்கு லாஸ்ல தான் போயிட்டு க்ளோஸ் ஆகும். ஓகே. இதுல உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன் நான் என்ன சொல்றேன்ட்டு. என்னோட நிஃப்டி வந்து ஒரே லெவல் என்னன்னா, மார்க்கெட் வந்து ஃபால் ஆனா தான் ட்ரேட் போகணும். அப்ட்ரெண்ட்ல நான் வந்து அப்ல நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல நிஃப்டி பொறுத்தவரைக்கும். வெயிட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு மத்த செக்டார்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. 24,724 நமக்கு இது உடைக்குது. நாளைக்கு பிரேக் அவுட் ஆயிட்டு க்ளோஸ் வைக்குதுன்னா, நம்ம இந்த லோ வரைக்கும் ஃப்ரீ ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 24,523 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா, எனக்கு அப் ட்ரெண்ட்ல அ வியூ இல்ல. ஓகேங்களா? என்ன எங்கருந்து ரிவர்சல் ஆகும்னு எனக்கு கரெக்ட்டா சொல்ல முடியாது. மேபி நீங்க வெயிட் பண்ணீங்க. இங்கருந்து பையிங் போகாதீங்க. இங்கருந்து வேணா நீங்க செல்லிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ரேஞ்ச் வந்தா. 24,937 வந்தா நீங்க வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே. இங்க ரேஞ்ச் செல்லிங். இப்ப இங்கருந்து நான் வந்து பையிங் போகும்ன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா, எனக்கு ப்ராப்பர் வியூ கிடைக்கல. ரிவர்சல் ஆகும்ன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் இங்கருந்து ரிவர்சல். ஏன்னா நெறைய ரெசிஸ்டன்ட் இருக்கு. 24,937 வந்துச்சுன்னா நீங்க வந்து செல் பண்ணலாம். அங்க வந்து நமக்கு செல்லிங் பாசிபிள் இருக்கு. இல்ல அப்டின்னா நமக்கு இந்த லோவ பிரேக் அவுட் ஆகட்டும். 24,724 மார்க்கெட் வந்து உடைக்குது அப்டின்னா, நமக்கு ஈஸியா 24,523 வரைக்குமே மார்க்கெட் வந்து ஃப்ரீயா ஃபால் ஆயிடும். இதுதான் நம்மளோட நிஃப்டி லெவல்ஸ். ஓகே. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஆனா நிஃப்டில வந்து நான் பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இங்க வந்து டச் பண்ணி மேல போகுமானா, எனக்கு கொஸ்டின் மார்க் தான். எனக்கு ஆனா ப்ராப்பர் வியூ கிடையாது மேல போகுன்ட்டு. இங்கருந்து நான் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதே போல இங்கருந்து நான் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இங்கருந்து நான் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஓகே. ஃபைன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எதனா டவுட்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த நெறைய பேத்துக்கு போய் ரீச் ஆகும் இந்த வீடியோஸ். அதேபோல லைக் பண்ணிட்டு பாருங்க. போன வீடியோஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி லைக்ஸ் குடுத்திருந்தீங்க. தேங்க் யூ சோ மச் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்க்கு. இந்த வீடியோஸ்க்கும் மினிமம் ஒரு 150 லைக்ஸ் ஆச்சு குடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கும். போய் செக் பண்ணி பாருங்க. இன்வெஸ்ட்மென்ட் சேலஞ்சோட வீடியோ போட்டிருப்பேன். அதையும் பார்த்துருங்க. இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சஜஷன் என்ன அப்டின்ட்டு. நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல பார்க்கலாம். அதே பேர் மெம்பர்ஷிப்ல நெறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஓகே. நான் இன்னும் நெறைய பேத்துக்கு ரிப்ளைவே பண்ணல. இதுக்கப்புறம் தான் ரிப்ளை பண்ணணும். ஓகே. அதுக்கு நான் ப்ராப்பரா இப்போ மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர்க்குள்ள எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணிடுறேன். அந்த மெம்பர்ஷிப்போடது கேட்டிருந்தீங்க. அ நெறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஓகே. அத பார்த்துட்டு என்ன ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நாளைக்கு உங்களோட மெம்பர்ஷிப்ல ரிமைனிங் மெம்பர்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணி விட்டுர்றேன். கால்ஸ் குடுக்க மாட்டோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கால்ஸ் எதுவுமே குடுக்க மாட்டோம். ஒன்லி லெவல்ஸ். இப்ப இது போல லெவல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது போல லெவல்ஸ் மட்டும் தான் குடுப்போம். கால்ஸ் குடுக்க மாட்டோம். நல்லா கிளியரா வாட்ச் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் கால்ஸ் கேட்கறீங்க. கால்ஸ் குடுக்க மாட்டோம். அக்கவுண்ட் ஹேண்டிங்கும் பண்றது கிடையாது. சேஃபா இருங்க. மேபி எங்களோட நேம்ல வேற யாருனா பண்ணிட்டு நான் யூஸ் பண்ற ஒரே நம்பர் 7200 709114. அது ஒரே நம்பர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்வெஸ்ட்மென்ட் சேலஞ்சுக்கு ஒரு நம்பர் வச்சிருக்கோம். அத நான் உங்களுக்கு என்னோட இதுல குடுத்திருப்பேன் பாருங்க. ஓகேங்களா? வீடியோ எண்ட்ல குடுத்திருப்பேன். 2டே நம்பர் தான். பார்த்து சேஃபா இருங்க. என்னோட நேம்ல நெறைய ஸ்கேம் போயிட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸோட இருங்க. ஓகே. தேங்க் யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.